என் பூபதி அந்த படத்தை பார்த்தானா? ரத்னா, 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 என்னோட ரத்னா, என்னோட ரத்னா என்ன மன்னிச்சுட்டா. என்னாச்சு உங்களுக்கு? என்ன திடீர்னு? இவ என்னோட ரத்னா, இவ என்னோட ரத்னா. அந்த துப்பட்டா இத பத்தி நாங்க ஏற்கனவே பேசி இருந்தோம். என்னோட ரத்னா என்ன மன்னிச்சுட்டா. நான் உடனே என் ஊருக்கு போகணும். போய் என்னோட ரத்னாவை பார்க்கணும். நான் என் ரன்வீரை பார்க்கணும். நான் உடனே பிரீத்தம்புராக்கு போறேன். பிரீத்தம்புராக்கு போறேன். நான் போறேன். நான் உடனே போறேன். அடா அண்ணா, இருங்க ஒரு நிமிஷம். அண்ணா என்னாச்சு? அண்ணா, அண்ணா என்னாச்சு? அண்ணா எந்திரிங்க. அண்ணா, அண்ணா ரொம்ப பலகீனமா இருந்தாரு. எத்தனையோ வருஷமா வேதனையில இருந்திருக்காரு. ஆனா திடீர்னு அந்த சந்தோஷத்தை அவரால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப நேரத்துக்கு மயக்கமா இருந்தாரு. எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது. யார்கிட்ட பேசுறது, யாருக்கு சொல்லி அனுப்புறது. அதுக்கப்புறம் அவரை சுய நினைவுக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். டாக்டர் கூப்பிட்டேன். பூபதிக்கு சுய நினைவு திரும்பிடுச்சு. நான் உடனே பிரீத்தம்புராக்கு போகணும். என் ரத்னா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நான் பிரீத்தம்புராக்கு போகணும். பாருங்க, இப்ப நீங்க பலகீனமா இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஓய்வு தேவை. சரிங்களா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? சித்தி, நான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அவரை 2-3 நாளைக்கு ஓய்வு எடுக்க சொன்னேன். ஆனா அவர் என் பேச்சு கேட்கல. கடைசியே நானும் சம்மதிச்சிட்டேன். அவரை நானே பிரீத்தம்புராவுக்கு கொண்டு போய் விடுறேன்னு. நான் சொன்னதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒத்துக்கிட்டாரு. நான் சொன்னதை அவர் ஒத்துக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நான் அவரை கூட்டிட்டு கிளம்பாம இருந்திருப்பேன். அண்ணா, நீங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்க கண்ணை சொலுக்கிக்க போத. நான் சொல்றது சரிதானே? உங்களுக்கு மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாண்ணா. அப்புறம் எனக்கு சிரிக்கிறதும் பிடிக்கும். வாழ்க்கை பூரா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். நீங்களும் சிரிச்சுட்டே இருங்க, உடம்புக்கு நல்லது. ஆமாப்பா, இந்த சிரிப்பால தான் மறுபடியும் இந்த உறவு சேரப்போகுது. அந்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். என் வாழ்க்கை சரியாயிடுச்சுல. ஆமா அண்ணா, பிரீத்தம்புராவுக்கு போற சந்தோஷத்துல விலை மதிக்க முடியாத பொருள் ஒண்ணு மறக்கறீங்க. இங்க பாரு நரேஷ், பிரீத்தம்புரால என்ன இருக்கோ அதை விட விலை உயர்ந்த பொருள் வேற எதுவுமே இல்லை. இந்தாங்க உங்க பொருள், அப்புறம் உங்களுடைய பர்ஸ். எனக்கு இன்னைக்கு எது சொந்தமாக போதோ அதுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லை.